Have a nice day to all. This is 11th Standard Supplementary After 20 Years by O. Henry. So this is the Supplementary Reader After 20 Years. இதோடைய ஆதர் that means ரைட்டரோட நேம் O. Henry. ஸோ நம்ம இப்போ லெசன்குள்ளே போகலாம், நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். Here is a story entitled After 20 Years, which is about two best friends who had to part ways. They returned to keep an appointment they had made 20 years ago. Read to find out what happens when they meet again. இது ஒரு ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றினது. அவங்க பிரியும் போது, அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு. They returned to keep an appointment they had made 20 years ago. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரியும் போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க. என்னென்னா 20 வருஷம் தாண்டியும் நாங்கள் இதே இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ready to find out what happens when they meet again. திரும்ப அவங்க மீட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The policeman on the beat moved up the avenue impressively. The impressiveness was habitual and not for show, for spectators were few. The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain in them had well nigh de-peopled the streets. The policeman on the street, though, so start பண்ணுறது அந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டில், ஒரு தெருவில் ஒரு போலீஸ்மேன் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் ஸ்ட்ரீட்டில் நமக்கு காவலாக கூர்க்காலாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு போலீஸ்காரர் காவலுக்கு இருக்கிறாரு. ஸோ அந்த போலீஸ்மேன் அவர் நடந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் எப்படின்னா மூவ் அப் த அவென்யூ இம்ப்ரெசிவ்லி. அவென்யூங்கிறது ஒரு வைடு ஸ்ட்ரீட், ஒரு பெரிய ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி நடந்துட்டுருக்கிறாரு. இம்ப்ரெசிவ்லின்னா பார்க்கும்போது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் அவர் நடக்கிறாரு. திஸ் இம்ப்ரெசிவ்னஸ் வாஸ் ஹேபிச்சுவல். அவருடைய அந்த நடை அது ஒரு ஹேபிச்சுவல், நாட் ஃபார் ஷோ. மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அவர் அப்படி நடக்கலை. அது அவருடைய ஹேபிச்சுவல், அவருடைய பழக்கமே அப்படி தான் நடக்கிறது. ஃபார் ஸ்பெக்டேட்டர்ஸ் வர் ஃபியூ. ஏன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் பார்வையாளர்கள், அங்கே பார்க்குறதுக்கு அப்படி யாருமே கிடையாது. த டைம் வாஸ் பேர்லி 10 o'clock at night. பட் சில்லி கஸ்ட் அப்படின்னா இந்த புக்கு ஃபஸ்ட்டு எடிஷன் போடும்போது கஸ்ட் ஸ்பெல்லிங் ராங்காக கொடுத்துருந்தாங்க. கரெக்ட் ஸ்பெல்லிங் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான். ஸோ த டைம் வாஸ் பேர்லி 10 o'clock at night, பட் சில்லி கஸ்ட் ஆஃப் wind with a taste of rain in them had well nigh de-peopled the streets. ஸோ இப்போ climate எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 மணி டைம் 10 மணி நெருங்கிட்டே இருக்குது. கிளைமேட் எப்படின்னா குளிர் காற்று அடிச்சுட்டே இருக்குது. காற்று வேகமாக நல்ல குளிர் காற்று, மழை வர்ற மாதிரியே இருக்குது. டேஸ்ட் ஆஃப் ரெயின், மழை இப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்குது. ஹேட் வெல் நை de-peopled the street. நை அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மழை வர்ற லெவல் வந்தாச்சு. இப்போ அங்கே எந்த பீப்புளுமே கிடையாது. de-peopled அப்படின்னா யாருமே இல்லை, பீப்புள் கிடையாது. ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, யாருமே இல்லாமல் இருக்காங்க. Trying doors as he went, twirling his club with many intricate and artful movements, turning now and then to cast his watchful eye adown the Pacific thoroughfare, the officer with his stalwart form and slight swagger made a fine picture of a guardian of the peace. Trying doors as he went, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு ஷாப்பு பக்கம் ஒவ்வொரு டோர் பக்கத்தில் போகும்போதும் twirling his club with many intricate and artful movements, அவருடைய கையில் இருக்கக்கூடிய கிளப் அந்த கம்பை வச்சு twirling அப்படின்னா twisting and spinning around. ட்விஸ்டிங் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கார், கையில் வச்சு அப்படியே சுற்றுறாரு அந்த கம்பை. வித் மெனி இன்ட்ரிகேட் அண்ட் ஆர்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ். அந்த கம்பை வச்சு சர்க்கஸ் காமிக்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே நடந்து போகிறாரு. இன்ட்ரிகேட்னா காம்ப்ளிகேட்டடான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. Turning now and then to cast his watchful eye adown the Pacific thoroughfare, the officer with a stalwart form and slight swagger. Stalwart அப்படின்னா physically strong, swagger அப்படின்னா walking a confident way. அவர் நடந்து போகிறது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு போலீஸ் மேன் மாதிரி கெட்டப்பில் அப்படி நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது டேர்னிங் நவ் அண்ட் தென் டு காஸ்ட் ஹிஸ் வாட்ச்ஃபுல் ஐ. அவருடைய கண்கள் நார்மலாக அவரை நடந்து போயிட்டு இருந்தால் கூட அவரோட கண்கள்
சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு எப்படின்னா மேட் எ ஃபைன் பிக்சர் ஆஃப் எ கார்டியன் ஆஃப் த பீஸ். அமைதியின் சொரூபமாகவே இருக்கிறாரு. அமைதிக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி அப்படியே பாதுகாப்பாக அந்த பிளேஸை வந்து பாதுகாத்துட்ருக்கிறாரு. The vicinity was one that kept early hours. The vicinity means the surrounding area. அந்த நெய்பர் ஏரியாவில் வந்து was one that kept early hours. அந்த ஏரியாவிலே ஒருத்தருமே கிடையாது. கொஞ்சம் மணி நேரமாக அந்த ஏரியா வந்து அவ்வளோ எம்டியாக இருக்குது. இவர் வந்து அந்த ஏரியாவை சுற்றி சரௌண்டிங்லேயே அப்படியே சுற்றிட்டே இருக்கிறாரு. Now and then you might see the lights of a cigar store or of an all night lunch counter. அங்கங்கே now and then அப்படின்னா அங்கங்கே ஒவ்வொரு கடைகள் இருக்குது. You might see the lights of a cigar store. cigar store அப்படின்னா சிகர் ஸ்டோர் அப்படின்னா சிகரெட்டு, இப்படி சிகரெட்டு விற்கக்கூடிய ஷாப்ஸ், சின்ன சின்ன பெட்டி கடைகளும், ஏர் ஆஃப் என் ஆல் நைட் லஞ்ச் கவுண்டர், இது இந்த சாப்பாட்டு கடைகள், தள்ளுவண்டி கடைகள் இருக்குது தெரியுமா, கையேந்தி பவன், அந்த மாதிரி சின்ன சின்ன நைட்டு அந்த லஞ்ச் கடைகளும் லஞ்ச் கவுண்டர்ஸும் தான் இருக்குது. பட் த மெஜாரிட்டி ஆஃப் த டோர்ஸ் பிலாங்டு டு பிஸ்னஸ் பிளேசஸ் தட் ஹேட் லாங் சின்ஸ் பீன் க்ளோஸ்ட். ஆனால் மெஜாரிட்டியான பெரிய பெரிய பிஸ்னஸ் ஷாப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ்டுலேயே இருக்குது. ஸோ அந்த தெருவோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்டில் இருக்குது. ஒரு 1-2 கடைகள், அதுவும் இந்த சிகரெட் ஷாப்பு, அப்புறம் இந்த தள்ளுவண்டி, டின்னர், அந்த லஞ்சு கவுண்டர், அந்த மாதிரி சில ஷாப்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. மீதி எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ நம்ம போலீஸ்மேன் வந்து அப்படியே சரௌண்டிங்லேயே அப்படியே செக் பண்ணிக்கிட்டே, அவர் கண்ணால் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே, அவர் கையில் இருக்கக்கூடிய கம்பை வச்சு அப்படியே சுழட்டிக்கிட்டே நடந்துட்டுருக்காரு. When about midway of a certain block, the policeman suddenly slowed his walk. When about midway of a certain block, அவர் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு பாதி வழி போகும்போது திடீர்னு அவருடைய வாக்கை வந்து ஸ்லோ பண்ணார். அந்த போலீஸ்மேன் வந்து திடீர்னு நடக்கிறத வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக நடக்கிறார். In the doorway of a darkened hardware store, அங்கே ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரோடைய டோர் பக்கத்தில் ஒரு மனுஷன் நிற்கிறான். எ மேன் லீன்டு, சாஞ்சு நிற்கிறான். வித் an unlighted cigar in his mouth. அவனுடைய மவுத்தில் வந்து ஒரு சிகரெட் இருக்குது. ஆனால் அந்த சிகரெட் வந்து அன்லைட்டட், அப்படின்னா பற்ற வைக்காத ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ஒருத்தர் வந்து அப்படியே சாஞ்சு நிற்கிறான். அதுவும் எங்கே நிற்கிறான்னா ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் முன்னாடி அந்த டோரில் சாஞ்சிட்டு நிற்கிறான். As the policeman walked up to him, the man spoke up quickly. As the policeman walked up to him, the policeman spoke up quickly. அந்த போலீஸ்மேன் வந்து நெருங்கி அந்த மனுஷனை நெருங்கி போன உடனே அந்த ஆள் என்ன டக்குன்னு சத்தம் போட்டு சொல்கிறான். ஸ்போக் அப் குவிக்லி, திடீர்னு பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர், ஹி செட் ரீஅஷூரிங்லி. அப்படின்னா ஒரு தயக்கத்தோட, ஒரு பதட்டத்தோட சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸர், இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐ ஆம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எ ஃப்ரெண்ட். நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் அன் அப்பாயின்மெண்ட் மேட் 20 years ago. ஜஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டும் நானும் எடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட், ஜஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட்டு தான். அதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சவுண்ட்ஸ் அ லிட்டில் ஃபன்னி டு யூ டசன்ட் இட்? அவனே திரும்ப கேட்குறான். அவன் தான் சொல்கிறான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அப்பாயின்மெண்ட், அதுக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. திரும்ப அவனே சொல்கிறான், இது கேட்குறதுக்கு உங்களுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது, ஃபன்னாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். Well, I will explain. If you would like to make a certain, it's all straight. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் எங்களுடைய ஸ்டோரியை வந்து நான் ஃபுல்லாகவே என்ன விஷயம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். About that long ago, there used to be a restaurant where this store stands. Big Joe Brady's restaurant. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இப்போது நான் நிற்கிற இந்த ஸ்டோர் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய நேம் வந்து பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். Until 5 years ago, said the policeman, it was toned down then. அவர் என்ன சொல்கிறார்? டவுன் டவுன்னா டியர் டவுன் அப்படின்னா an act of completely dismantling something, அப்படின்னா ஃபுல்லாகவே இடித்து தரமட்டமாக்குறது, அதுதான் டவுன் டவுன். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. The man in the doorway struck a match and lit his cigar. அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டோர்வேல நின்ன மனுஷன் ஒரு மேட்சஸ்
கொளுத்தி, அப்படின்னா தீப்பெட்டி குச்சியை கொளுத்தி கையில் இருந்து அந்த சிகரெட்டை வந்து பற்ற வைக்கிறான். லிட்டிங் ஹிஸ் சிகார் அப்படின்னா சிகரெட்டை பற்ற வைக்கிறான். The light showed a pale, square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow. His scarf pin was a large diamond oddly set. So, அந்த லைட்டு, அந்த சிகரெட்டு பற்ற வச்ச அந்த ஒரு டைமில் அந்த வெளிச்சம் வந்து அந்த ஆளுடைய முகத்தில் அடிக்கும்போது அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, பேல் ஸ்கொயர் ஜார்டு ஃபேஸ், அவரை பார்க்குறது வந்து சதுர வடிவமான ஃபேஸ் கட் அவருக்கு, வித் கீன் ஐஸ், கூர்மையான கண்கள், அண்ட் லிட்டில் ஒயிட் ஸ்கேர் நியர் இஸ் ரைட் ஐப்ரோ, அவருடைய வலது கண் ஐப்ரோ பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளை கலர் தழும்பு இருந்துச்சு, ஒயிட் ஸ்கேர். ஹிஸ் ஸ்கார்ஃப் பின் வாஸ் எ லார்ஜ் டைமண்ட் ஆட்லி செட், அவருடைய ஸ்கார்ஃப், அவர் கழுத்தில் போட்டிருந்த அந்த ஸ்கார்ஃபில் வந்து ஒரு டைமண்ட் ஸ்டட் இருந்துச்சு, ஒரு டைமண்ட் ஆட்லி செட் அப்படின்னா ஒரு பெரிய டைமண்ட் கல் வந்து அவர் போட்டிருந்த அந்த ஸ்கார்ஃபில் பதிக்கப்பட்டிருந்துச்சு. 20 years ago tonight, said the man, I dined here at Big Joe Brady's with Jimmy Wells, my best chum and finest chap in the world. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த பிக் ஜோ பிரைடிஸ் ரெஸ்டாரண்ட்டில் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸும் டின்னர் சாப்பிட்டோம். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா, அவன் தான் உலகத்திலேயே பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய ரொம்ப நேர்மையான ஒரு உண்மையான நண்பன்னா அவன்தான். அவனும் நானும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்டோம். ஜிம்மி வெல்ஸ், ஃப்ரெண்டோடைய நேம் வந்து ஜிம்மி வெல்ஸ். He and I were raised here in New York just like two brothers together. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு யார், ஜிம்மி வெல்ஸும் ஒரு கிட்டத்தட்ட பிரதர்ஸ் மாதிரி, கூட சகோதரர்கள் மாதிரி நாங்கள் ஒன்றாவே இங்கே வளர்ந்தோம், எங்கள் நியூயார்க்கில். ஓகே, ஐ வாஸ் 18 அண்ட் ஜிம்மி வாஸ் 20. அப்போது வந்து எனக்கு 18 வயசு, ஜிம்மி வெல்ஸுக்கு வந்து 20 years. ஓகே, த நெக்ஸ்ட் மார்னிங் ஐ வாஸ் டு ஸ்டார்ட் ஃபார் த வெஸ்ட் டு மேக் மை ஃபார்ச்சூன். ஸோ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, டின்னர் சாப்பிட்ட நெக்ஸ்ட் டே வந்து இப்போ ஒரு நைட்டு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம், அடுத்த நாள் வந்து நான் வந்து வெஸ்ட்டுக்கு போகிறேன். யார், அந்த மேன் சொல்கிறாரு, நான் வந்து வெஸ்ட்டுக்கு போகணும். ஸோ நான் ஊரை விட்டு போகிறதுனால நாங்கள் 2 பேரும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேர்வெல் மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம். நான் வந்து வெஸ்ட்டுக்கு சம்பாதிக்கிறது, மேக் ஃபார்ச்சூன்னா சம்பாதிக்கிறதுக்காக, வெல்த்தை தேடுறதுக்காக நான் போகிறேன். யூ குடன்ட் ஹாவ் ட்ராக்டு ஜிம்மி அவுட் ஆஃப் நியூயார்க். ட்ராக்டு அப்படின்னா என்னது, ட்ராக்னா புல் அப்படின்னா ஒரு இழுக்கிறது, லாங் ஃபோர்ஸ்ஃபுல்லி, கட்டாயப்படுத்தி அப்படின்னா நல்லா புஷ் பண்ணி அந்த புல் பண்ணுறது, அப்படின்னா இழுக்கிறது, கட்டாயப்படுத்தி இழுக்கிறது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜிம்மி வெல்ஸை வந்து யாரும் கட்டாயப்படுத்தி நியூயார்க்கில் இருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, ஹி தாட் இட் வாஸ் த ஒன்லி பிளேஸ் ஆன் எர்த், உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ் இந்த நியூயார்க்கு மட்டும்தான் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். அவன் நியூயார்க்கை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். ஸோ நான் கிளம்புறேன், நான் வந்து வெஸ்ட்டுக்கு போகிறேன், பிழைக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from that date and time, no matter whatever conditions might be or from what distance we might have to come. ஸோ அந்த நைட்டு வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா we agreed that night that we would meet here again exactly 20 years from that date and time. கரெக்டாக அந்த நாளில் இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாக்டாக அந்த டேட் அண்ட் அந்த டைமில் வந்து நாங்கள் திரும்பவும் இங்கே வந்து இதே பிளேஸில் மீட் பண்ணுவோம். அண்ட் நோ மேட்டர் வாட் எவர் கண்டிஷன்ஸ் மைட் பி, எங்களுடைய நிலைமை, எங்களுடைய கண்டிஷன் என்னவாக இருந்தாலும் சரி, அண்ட் நோ மேட்டர் வாட் எவர் கண்டிஷன் மைட் பி ஆர் ஃப்ரம் வாட் டிஸ்டன்ஸ் வி மைட் ஹேவ் டு கம், எவ்வளவு தூரம் கடந்து வர்றதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made whatever they were going to be. நாங்கள் 20 வருஷம் கழித்து வந்து எங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, we figured that in our 20 years each of us ought to have, நாங்கள் எதையெல்லாம் சம்பாதிச்சோம், எங்களுடைய டெஸ்டினின்னு எங்களுடைய கோல்ஸ், எங்களுடைய ஃபேட், எங்களுடைய விதி என்ன, நாங்கள் வந்து எதிர்காலத்தை எப்படி சமாளித்தோம்
சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய ஃபேமிலி, 20 வருஷத்தை நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற பல விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம், ஒரு அக்ரிமெண்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே போட்டிருந்தோம். இட் சவுண்ட்ஸ் pretty இன்ட்ரெஸ்டிங். இது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, said the policeman. rather a long time between meets though it seems to me. நீங்கள் இவ்வளோ ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல நீங்கள் மீட் பண்ணி. ஸோ haven't you heard from your friends since you left? அப்போ நீங்கள் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எந்த காண்டாக்டுமே இல்லையா? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லையா? haven't you heard from your friends since you left? நீங்கள் அவரை பற்றி எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வெல் எஸ், ஃபார் எ டைம் வி கரஸ்பாண்டட். எஸ், ஆமாம், கொஞ்ச நாள் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், செட் த அதர். பட் ஆஃப்டர் எ இயர் ஆர் டூ வி லாஸ்ட் அ ட்ராக் ஆஃப் ஈச் அதர். ஆனால் கொஞ்ச நாள், ஒரு 1-2 வருஷத்துக்கு அப்புறம், 1-2 வருஷம் வரைக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ளே எந்த காண்டாக்டுமே இல்லை, எங்களால் பேச முடியலை. யூ சி, the West is a pretty big proposition and I kept hustling around over it pretty lively. ஸோ ப்ரொப்போசிஷன் அப்படின்னா தியரி ஆர் சிஸ்டம் அப்படின்னா, ப்ரொப்போசிஷன் இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, ப்ரொப்போசிஷன்னா ஒரு இந்த வெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு, ரொம்ப ஒரு வெல்த்தியான நாடு. அந்த நாட்டில் நான் வாழணும்னா ஐ கெப்ட் ஹர்ஸ்லிங் அரவுண்ட் ஓவர் இட்டுனா நான் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு, நான் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு நான் அந்த என்னுடைய வாழ்க்கையை வந்து அங்கே வந்து நான் வாழ தயாராகிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்தில் வந்து என்னால் வேறு எதுவுமே என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அங்கே வந்து என்னுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹீ இஸ் அலைவ். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், உண்மையிலேயே ஜிம்மி லைவ் அப்படின்னா உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பாக, அவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக ஜிம்மி வெல்ஸ் இங்கே வருவான். ஃபார் ஹீ ஆல்வேஸ் வாஸ் த ட்ரூவெஸ்ட் த ஸ்டாஞ்சஸ்ட் ஓல்டு சாப் இன் த வேர்ல்டு. ஏன்னா அவன் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிறதுல ஒரு உறுதியான, ஒரு உண்மையான ஒரு நண்பன்னா அவன் தான். ஸோ அவன் கண்டிப்பாக, அவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக என்னை பார்க்குறதுக்கு வருவான். he will never forget. அவன் என்ன மறக்கவே மாட்டான். he will never forget. அவன் மறக்க மாட்டான். I came 1,000 miles to stand in this door tonight and it's worth it if my old partner turns up. நான் ஒரு 1000 மைல் தூரம் கடந்து நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த டைமில் அவன் வந்தான்னா அவனுக்கு அது ஒரு ஒர்த்தியாக இருக்கும், அவனுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் வந்து நிறைய மீன் பண்ணுறாரு. ஒருவேளை தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து, இப்போ நல்ல வெல்த் கண்டிஷனில் இவர் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அவர் கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தாருன்னா, கொஞ்சம் பூராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இவர் வந்திருக்கிறாரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக. ஸோ த வெயிட்டிங் மேன் புல்ட் அவுட் அ ஹேண்ட்ஸம் வாட்ச், த லிட்ஸ் ஆஃப் இட் செட் வித் ஸ்மால் டைமண்ட். ஸோ அந்த வெயிட்டிங் மேன் யார்? நம்ம வெயிட் பண்ணிட்டு நிற்கக்கூடிய வெஸ்ட்டில் இருந்து வந்தவர் அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு வாட்சை எடுக்கிறார். த வெயிட்டிங் மேன் புல்ட் அவுட் ஹேண்ட்ஸம் வாட்ச், த லிட்ஸ் ஆஃப் இட் செட் வித் ஸ்மால் டைமண்ட்ஸ். அந்த வாட்ச் வந்து ஒரு வாட்சை எடுத்து பார்க்குறாரு. அந்த வாட்சோடைய எட்ஜு, அந்த மூடி ஃபுல்லாக அந்த மேல் ஓரங்களில் டைமண்ட் ஸ்டட்டு பதிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னா, டைமண்ட் சின்ன சின்ன ஸ்மால் டைமண்ட்ஸு வச்சுருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அந்த வாட்ச். 3 minutes to 10 he announced. 10 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 3 நிமிஷம் இருக்குது. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. கரெக்டாக 10 மணிக்கு தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பிரிஞ்சு போனோம். ஸோ 10 o'clock ஆகிறதுக்கு இன்னொரு 3 நிமிஷம் இருக்குது. Did pretty well out west, didn't you? asked the policeman. போலீஸ்மேன் கேட்குறாரு, நீங்கள் வந்து வெஸ்ட்டில் வந்து ஒரு நல்லா சம்பாதிச்சு எடுத்து நல்லா தானே இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை அங்கே நல்லா தானே இருந்துச்சு? யூ பெட். ஆமாம், உண்மையிலேயே. ஐ ஹோப் ஜிம்மி ஹேட் டன் ஹாஃப் அஸ் வெல். ஹி வாஸ் எ கைண்ட் ஆஃப் பிளாடர். ஆமாம், எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அப்படின்னா கடவுள் அந்த இடத்துல வந்து நான் கேட்டது எல்லாமே எனக்கு அந்த நகரம் கொடுத்துச்சு, நான் நல்லாவே சம்பாதிச்சேன். ஐ ஹோப் ஜிம்மி ஹாஸ் டன் ஹாஃப் அஸ் வெல். கிட்டத்தட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜிம்மியும் நான் இருக்கிறதுல பாதி அளவாச்சும் அவனும் கொஞ்சம் நல்ல ஹெல்த் கண்டிஷனில் இருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹி வாஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாடர் அப்படின்னா ஹி வாஸ் அ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மைண்ட். அப்படின்னா எது பண்ணாலும் நிதானமாக யோசித்து பண்ணுறவன், கரெக்டாக யோசிக்கிறவன், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற ஒரு டைப் அவர்
plodder. Though good fellow as he was, ஒரு நல்ல மனுஷன், எது செஞ்சாலுமே யோசித்து நிதானமாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். I have heard to compete with some of the sharpest wits. Sharpest witsனா கூர்மையான அறிவுள்ள ஆட்கள். Going to get my pile. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் வாழ்ந்த அந்த வெஸ்ட்டில் வந்து நிறைய அறிவு கூர்மையான திறமைசாலிகள் இருந்தாங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் நான் போட்டி போட்டு நாங்கள் ஜெயிச்சு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. எ மேன் கெட்ஸ் இன் ஏ க்ரூவ் இன் நியூயார்க். ஆனால் நியூயார்க்கில் அப்படி இல்லை. க்ரூ அப்படின்னா ஒரு மந்தமான எந்த ஒரு என்ன சொல்கிறது சேஞ்சும் இல்லாமல் நார்மலான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு தான் இந்த நியூயார்க்கு செட் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் த வெஸ்ட் டு புட் எ ரேசர் எட்ஜ் ஆன் ஹிம். ஸோ இட் டேக்ஸ் த வெஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூயார்க்கில் வாழும்போது அது வந்து ஒரு நார்மலான லைஃபு சும்மா வேலை செஞ்சோமா சம்பாதிச்சோமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஜிம்மி வெல்ஸ் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மைண்டில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். என்ன மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இங்கே செட் ஆகாது. ஸோ ஆனால் வெஸ்ட்டில் அப்படி இல்லை. ரேசர் ஏஜ் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸை எல்லாம் தாக்கு பிடிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி வெஸ்ட்டில் வாழ முடியும். ஸோ அந்த சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம ஜிம்மி வெல்ஸுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. த போலீஸ்மேன் twirled his club and took a step or two. ஸோ போலீஸ்மேன் வந்து அவருடைய கையில் இருந்த அந்த கம்பை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே அவர் என்ன 1-2 ஸ்டெப் எடுத்து நடக்கிறாரு. ஐ வில் பி ஆன் மை வே. ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட். கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஷார்ப். ஓகே, இவர் போலீஸ்மேன் சொல்கிறார், ஓகே ஐ வில் பி ஆன் மை வே. ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது. ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட். உங்களுடைய ஃப்ரெண்டு டைமுக்கு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஷார்ப். அவர் போலீஸ்மேன் கேட்குறாரு, நீங்கள் கரெக்ட் டைமுக்கு அவர் வரலன்னா நீங்கள் போயிடுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஐ ஷுட் சே நாட். அப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஷுட் சே நாட், அப்படி சொல்ல முடியாது. ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சும் நான் அவனுக்கு கொடுப்பேன். இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் எர்த் ஹி வில் பி ஹியர் பை தேட் டைம். ஸோ லாங் ஆஃபீஸர். கண்டிப்பாக ஜிம்மி வந்து உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பாக அந்த டைமில் அவன் கண்டிப்பாக வருவான். ஸோ லாங் ஆஃபீஸர். ஓகே போயிட்டு வாங்க ஆஃபீஸர். ஓகே போயிட்டு வாங்கன்னு இவன் சொல்கிறான். So good night sir, said the policeman, passing on along his beat, trying doors as he went. ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து குட் நைட் சொல்லிட்டு அவருடைய டியூட்டியை பார்க்க போகிறாரு. போகும்போது அப்படியே அந்த கையில் இருக்கிற அந்த கம்பை வச்சு அப்படியே ஒவ்வொரு டோர்லேயும் அப்படியே தட்டி தட்டி அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டார். ஸோ இது வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி சப்ளிமெண்ட்ரி. ஓகே, தேங்க்யூ.